Hello everyone, welcome to Autodidact channel, a community for self-learner. நம்ம இந்த வீடியோவோட டாபிக்கு போகிற முன்னாடி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸ், ஃப்ரீ எஜுகேஷன், ஃபினான்ஷியல் நாலேஜ் அண்ட் சோஷியல் மீடியா டெவலப்மெண்ட் பற்றி தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, பவர் ரேஞ்சர்ஸ் கண்டிப்பாக நம்ம சின்ன பசங்களாக இருக்கும் போது பார்த்துருப்போம். இதில் பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடி கண்டிப்பாக நம்மளோட ஃபேவரட்டாக இருக்கும். இந்த பவர் ரேஞ்சர்ஸில் ரிக்குன்னு ஒரு ரோபோ டாக் இருக்கும். இதை பார்க்கும்போது நம்மக்கிட்டேயும் ஒரு ரோபோ டாக் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிருப்போம். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இந்த டாக் வேணும்னு கேட்டால் அதெல்லாம் சும்மாடா, ரியல் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுதான் இல்லை. எஸ்பிடி பவர் ரேஞ்சர்ஸ் 2005 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் 1999லேயே சோனி ஐபோன்ற ரோபோடாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபேக்ட் என்னன்னா, இந்த டாக் லான்ச் பண்ண 20 மினிட்ஸில் 3000 ப்ராடக்ட்ஸ் சோல்ட் ஆயிருக்கு. அடேங்கப்பா. ஐபோவுக்கு மீனிங் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோ. இதுக்கு ஜாப்பனீஸில் கம்பெனின்ற மீனிங்கும் இருக்குது. இந்த டாகோட ஃபர்ஸ்ட் மாடல் பேர் ERS-110. இது 64 பிட் ரிஸ்க் ப்ராசஸரில் ஒர்க் ஆகும். அதோட 16 மெகாபைட்ஸ் ரேமும் இருக்குது. என்னடா 16 மெகாபைட் ரேம் தானான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது 1999ல். இந்த பீரியடில் 128 MB ரேம் தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியாக. இந்த டாக் 1999 to 2005 வரைக்கும் நல்லா சேல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் 2006ல் சோனி இந்த ஐபோவோட ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டாங்க. என்னடா அவ்வளோதானா அப்படின்னா தான் இல்லை. 2018ல் சோனி ஒன்ஸ் அகெயின் ஐபோ டாக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைம் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். பிகாஸ் 1999ல் வந்த ஐபோ எப்படி ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் 2000 to 2005ல் வாங்கின கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா தெரியும். அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் இந்த 2018 ஐபோவில் அப்படி என்ன ஸ்பெஷல்? எல்லாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டேட்டா சயின்ஸ்லாம் 2012ல் நல்லா எமர்ஜ் ஆச்சு. இதனால இந்த ரோபோ டாக்கு ரியல் டாக் என்ன பண்ணுமோ அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த டாக்ல என்ன ஸ்பெஷல்னா, we as a human being நம்ம எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் அவர் என்விரான்மெண்ட் அண்ட் சரௌண்டிங்ஸ். எக்ஸாம்பிள் 2 பேர் எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஸ்லம்ல வளர்றாரு, இன்னொருத்தர் நல்ல ரிச் ஹவுஸ்ல வளர்றாரு. 2 பேரோட பிஹேவியரும் டிஃப்ரெண்டா இருக்கும் பேஸ்ட் ஆன் த சரௌண்டிங். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஐபோக்கும் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்கும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, என்னோட ஐபோவும் உங்களோட ஐபோவும் சேமா ரியாக்ட் பண்ணாது. இந்த டாக் வாங்கும் போது இது கூட என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். இந்த டாக் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஐபோ டாக், அதோட போன் டாய், இதை ஐபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பிங்க் பால் டாய் கொடுப்பாங்க. இந்த ஐபோ டாகோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஐபோ டாகோட கண்ணு ஓலெட் ஸ்க்ரீனில் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ஐபோ டாகோட கண்ணை இந்த ஐபோ வெப்சைட் இல்லைனா ஐபோ ஆப்பில் போய் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டாகோட ஜெண்டர், அதாவது மேல் ஆர் ஃபீமேல், அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். என்னடா எல்லா டாகையும் ஐபோனுனா கூப்பிடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஐபோ வெப்சைட்டில் நேமுக்குன்னு தனி செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே போய் உங்களுக்கு இந்த டாகை எந்த நேம் வச்சு கூப்பிடணும்னு தோணுதோ அந்த நேமை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த டாகை அந்த நேம் வச்சு கூப்பிட்டிங்கன்னா வாய்ஸ் ரெக்கக்னேஷன் மூலமாக அதோட பேரை அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அது உங்களோட டைரக்ஷனை நோக்கி ஃபாலோ பண்ணிட்டு வரும். இதோட நோஸில் ஒரு கேமரா இருக்கும். இந்த கேமரா வச்சு தான் இந்த டாக் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு டைம் உங்களை பார்த்தா உங்கள் ஃபோட்டோவை சோனி கிளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும் போது ஈஸியாக அது ஐடென்டிஃபை பண்ணிடும். இந்த டாகோட டெய்லுக்கு மேலே இன்னொரு கேமரா இருக்கும். இது டாகோட சரௌண்டிங்கை ஃபைண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது எப்படின்னா, இந்த டாக் நம்ம வீட்டில் நடக்க நம்ம வீடோட மேப்பை இது கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக தன்னை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வழி மாறி ஒரு டைம் போயிட்டா மறுபடியும் அந்த ரூட்டில் போக மாட்டோம்.
அதே மாரி தான். நீங்க கேட்கலாம், உங்க வீட்ல வந்து ஒரு ஃபர்னிச்சர் இருக்கு. இந்த டாக் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்னிச்சர ஒரு இடத்துல அனலைஸ் பண்ணும். அதே மாரி நீங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்னிச்சர நகர்த்தி வைக்கிறீங்க. மறுபடியும் இந்த டாக் வந்து அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணுமா? கண்டிப்பா. ஏன்னா, அந்த டாக் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா வாக் பண்ணும். உங்களோட ஃபர்னிச்சர் மூவ்மெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, இது கீப் ஆன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ, இந்த டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிரும். இங்கேருந்து அந்த ஃபர்னிச்சர் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு. ரியல் டாக் மாரி இந்த டாகையும் நீங்க பெட் பண்ணலாம். இதுக்கும் சோனி இந்த டாகுக்கு 3 டச் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்சார் இதோட ஹெட்ல இருக்கு. செகண்ட் சென்சார் இதோட சின்லயும், தேர்ட் சென்சார் முதுகு பகுதியிலயும் இருக்கு. இந்த பிளேஸ்ல நம்ம டச் பண்ணும்போது அது நம்ம கிட்ட ரொம்ப கியூட்டா ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த டாக் நார்மல் டாக் மாதிரி ட்ரிக்ஸும் பண்ணும். அதாவது ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி ஐபோன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஐபோனை எடுக்க சொன்னா இந்த டாக் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி அந்த பிங்க் பால், இந்த பிங்க் பாலை வந்து கிக் பண்ண சொன்னா கிக் பண்ணும். அதே மாதிரி ஜக்லிங் பண்ணிட்டு விளையாடும். இது போக உங்களுக்கு பிடிச்ச ட்ரிக்ஸையும் ஐபோ வெப்சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரிக்ஸை இந்த ஐபோ கூட நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ரிக்ஸை வந்து நீங்க பண்ண சொன்னா இந்த ஐபோ டாக் ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். எல்லா டைமும் சொன்ன ஆர்டரை ரெஸ்பாண்ட் பண்ணா ஒரிஜினல் டாக் மாதிரி இருக்காதுன்னு சோனி இந்த டாக்கு சம்டைம்ஸ் நம்ம சொல்றத ரெஸ்பாண்ட் பண்ணாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்ல நம்ம சொன்னதை இந்த டாக் வந்து கேட்டுச்சுன்னா குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம சொன்னதை கேட்கலினா பேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வால்ல நீங்க லைட்டா தட்டினீங்கன்னா இது வந்து நம்ம பண்ணக்கூடாது, இதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக் வந்து அனலைஸ் பண்ணிக்கும். இந்த டேட்டாவை வந்து அது ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கும். நார்மல் டாக் மாதிரி இந்த ரோபோ டாகை நம்ம யூரின் போக வாக்கிங் கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. பட் சோனி இந்த டாக் ஒரிஜினல் டாக் மாதிரி இருக்கணும்ட்டு ஃபேக்கா யூரின் போற மாதிரி ஒரு ஜெஸ்டரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மல் டாக்கும் இந்த ஐபோக்கும் கம்பேரிசன் பார்க்கலாம். நார்மல் டாகோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. பட் இந்த ஐபோ டாகோட காஸ்ட் ரொம்பவே அதிகம். அதாவது இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $2000 இந்தியன் கரன்சியில் கிட்டத்தட்ட 2,24,000 ரூபா. பட் நார்மல் டாகுக்கு ஃபுட் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கும். பட் இந்த ஐபோ டாகுக்கு நீங்கள் ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் ஐபோ டாக் கூட கம்பேர் பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மல் டாகும் ஐபோவையும் இந்த டோட்டல் காஸ்ட்ல கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் டாக் வந்து நீங்கள் ஃபுட்டும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே செலவு பண்ணுவீங்க. அந்த காஸ்ட் வந்து நீங்கள் ஐபோவில் வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நார்மல் டாக் நிறைய டைம் ஆக்டிவாக இருக்கும். பட் இந்த ஐபோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஹார்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 2 ஹார்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். சார்ஜ் முடியும் போது மறுபடியும் இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு நடந்து போய் சார்ஜ் போட்டுக்கும். நார்மல் டாக் நடக்கும்போது ரொம்ப சவுண்டு வராது. பட் இந்த ஐபோ டாக் 22 ஆக்சுவேட்டர்ஸால தான் நடக்குது. ஸோ இது நடக்கும்போது நிறைய நாய்ஸ் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபோ டாகால ரொம்ப ஸ்பீடாக நடந்து போக முடியாது. நார்மல் டாக் இறந்து போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பட் இந்த ஐபோ டாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இதோட எல்லா டேட்டாஸுமே சோனி கிளவுட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு புது ஐபோ டாக் கூட வாங்கிட்டு உங்களோட பழைய டேட்டாவை இந்த புது ஐபோ டாக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பழைய ஐபோ டாக் எப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த புது ஐபோ டாக் உங்க கூட பிஹேவ் பண்ணும். ஏன்னா இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே பழைய டேட்டா. ஸோ வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். என்னதான் இந்த ரோபோ டாக் ரியல் டாக் பண்ணுற மாதிரி பண்ணாலும் ஒரு ரியல் டாகோட ஃபீலிங்ஸ் இதுக்கு கண்டிப்பாக வர்றது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக் எல்லா டேட்டாவையும் கிளவுடில் ஸ்டோர் பண்ணுறனால ப்ரைவசி இஷ்யூவும் வரலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மேலும் பல வீடியோக்கள் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த டாபிக் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.